வங்கதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது. சென்னையில் வங்கதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது. சேப்பாக்கத்தில் நடைபெற்ற போட்டியில் இந்திய அணி 280 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்திய வீரர்கள் ஆட்டத்தில் வங்கதேச வீரர்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். சென்னையில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டியில் 280 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேப்பாக்கத்தில் நடைபெற்ற போட்டியில் இந்திய அணி 280 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்திய வீரர்கள் ரவிச்சந்திரன், அஸ்வின் சுழலில் சிக்கி வங்கதேச வீரர்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். தனது சொந்த மண்ணில் அபாரமாக பந்து வீசிய அஸ்வின் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தியிருக்கிறார். சென்னை டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது. சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வின் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது. வங்கதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக்கத்தில் நடைபெற்ற போட்டியில் இந்திய அணி 280 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. தனது சொந்த மண்ணில் அபாரமாக அஸ்வின் பந்து வீசியதால் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருக்கிறார். இந்த நிலையில் வங்கதேசம் தோல்வியடைந்திருக்கிறது. டெஸ்ட் போட்டியில் 280 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் நம்மோடு இணைந்திருக்கிறார். சந்தானம், இந்திய வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வினுடைய ஆட்டத்தால் வங்கதேசம் வீழ்த்தப்பட்டிருக்கிறது, இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது, என்ன விவரம்? ராதா, சென்னையில் நடைபெற்று வந்த இந்திய வங்கதேச அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 281 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோன்னா முதல் ஹோம் சீசன், அதாவது 2024-2025 ஆண்டுக்கான ஹோம் சீசன் தொடருடைய முதல் போட்டியை சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தான் தொடங்கி நடைபெற்று வந்தது. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் முதல் நாளில் வங்கதேசம் அணி முதல்ல டாஸ் வென்று பந்து வீச்சு தேர்வு செஞ்சு சிறப்பாக விளையாடினாலும் கூட இந்திய அணி முதல் செஷனில் 5 விக்கெட்டுகள் இருந்தாலும் கூட அஸ்வின் மற்றும் ஜடேஜாவினுடைய பேட்டிங் காரணமாக முதல் இன்னிங்ஸில் அதிக ரன்களை குவித்திருந்தார்கள். வங்கதேச அணியை பொறுத்த வரைக்கும் முதல் இன்னிங்ஸில் பார்த்தோன்னா வெறும் 149 ரன்களுக்கு ஆல் அவுட்டாக இருந்தாங்க. இருப்பினும் இரண்டாவது இன்னிங்ஸில் இந்தியா சார்பில் களமிறங்கிய சுப்மன் கில் மற்றும் ரிஷப் பண்ட் இருவருமே சதமடித்ததன் காரணமாக வங்கதேசம் அணி 586 ரன்கள் எடுத்தால் மட்டுமே வெற்றி என்ற இலக்குடன் இறங்கிய நிலையில் தற்போது 234 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது காரணமாக 281 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்த டெஸ்ட் போட்டியின் போது தன்னுடைய 6வது சதத்தை அடித்திருந்தார். குறிப்பாக 6வது சதம் முதல் இன்னிங்ஸில் அடித்தது, இரண்டாவது இன்னிங்ஸில் 6 விக்கெட் வீழ்த்தியிருக்கிறார். தற்போது இந்த போட்டி முடிவடைந்து ரசிகர்கள் வெளியே வர தொடங்கியிருந்தாலும் கூட இந்த போட்டியில் தற்போது இந்தியா 281 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. வங்கதேச அணிக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கிறது. சார், இன்னைக்கு மேட்ச் எப்படி இருந்தது? ஓவரால் டெஸ்ட் மேட்ச் சூப்பர் மேட்ச் சார், ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச். ஆஸ் யூ எக்ஸ்பெக்டட் இந்தியா வின் பண்ணணும்னு நினைச்சோம். கண்டிப்பாக இந்தியா வின் பண்ணிட்டு அஸ்வின் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான்னு நினைச்சாங்க. பிகாஸ் தமிழ்நாடு பேட்ஸ்மேன், தமிழ்நாடு அவனோட ஹோம் கிரவுண்டு, பர்த்டே பேபி 2 நாள் கழிச்சு அவனு விளையாடுறான். அவனோட லாஸ்ட் இது வேற இங்கே, அதனால விளையாடுறாங்க. ஹீ பர்ஃபார்ம் வித் பேட் ஆல்சோ வித் பால். ஸோ ஆஸ் எக்ஸ்பெக்டட் இந்தியா ஒன் த மேட்ச். இந்தியாவுக்கு இப்போ ரெக்கார்டு நம்பர் ஆஃப் வின் இங்கே 178 இருக்கு. இப்போ இங்கே டிஃபீட் 177. அதனால we are excelled in Chennai. As usual, Chepak has given a result. இப்போ அஸ்வின் பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அஸ்வின் 38 இயர்ஸ் ஆச்சு. இன்னும் எவ்வளோ இயர்ஸ் அவர் விளையாடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்னைக்கு அவர் பேப்பரில் நேற்று சொன்னாரு, ஐ பிளேயிங் இஸ் மை ஹாப்பினஸ்ன்னு சொல்கிறாரு. ஆஸ் லாங் ஆஸ் ஐ கீப் ஹிம்செல்ஃப் ஹாப்பி, 42 வயசு வரை கூட விளையாடலாம். ஏன்னா இங்கிலாந்து பிளேயர்லாம் 42 விளையாடி இருக்காங்க. யூ கேன் பிளே, பட் ஃபீல்டிங்கில் அவனை இது பண்ணிவிடுவாங்க. ஐ கேன் பிளே அப் டு 40. நைஸ் ஆஃப் யூ. இப்போ நம்ம ரசிகர்களிடம் கேட்டிருக்கோம். குறிப்பாக தமிழக வீரர் அஸ்வின் கடந்த 2021 ஆண்டு கொரோனாக்கு அப்புறம் இங்கு நடைபெற்ற டெஸ்ட் போட்டியில் இறுதியாக அவர் இங்கே விளையாடிய டெஸ்ட் போட்டியில் சதமடித்திருந்தார். இரண்டாவது இன்னிங்ஸில் 5 விக்கெட்டுகள் இருந்தார். அதே போல தான் தற்போது 2024 ஆண்டு சீசனுடைய முதல் போட்டியிலும் அஸ்வின் முதல் இன்னிங்ஸில் சதமும் இரண்டாவது இன்னிங்ஸ்லையும் 6 விக்கெட்டுகள் வீழ்த்தி இந்தியா வெற்றி பெறுவதற்கான முக்கிய பங்காக இருந்திருக்கிறார். அது
சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற வங்கதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றிருக்கிறது. அஸ்வின் சிறப்பாக விளையாடியிருக்கிறார். மற்ற வீரர்களுடைய ஆட்டம் எப்படி இருந்தது என்பது குறித்தும் பேசினீர்கள். ரசிகர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு நம்ம நேரலையில் பார்த்தோம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானம்.